போன டைம் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அதே சமயம் வந்து போக்குவரத்து நெரிசல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ உணவு பற்றாக்குறையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இந்த டைம் வந்து குழாய் அடியிலேயே வந்து தண்ணியை வந்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. குழாயில வந்து திமுக தண்ணி கொடுக்கலன்னு சொன்னீங்க. திமுக புரியல. திமுக தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கும் தண்ணி வரலைன்னா திமுக தான் காரணம். என் வீட்டில் பாத்ரூம்ல தண்ணி வரல திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்த கும்பல் எப்படி இந்த பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்றாங்க. இவங்களே சுயமா பண்ணதான் சொல்றாங்க. சேர் அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, சேர் அனுமதி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கடை நடத்துறீங்க, நான் ஒரு சேர் ஒரு 500 சேர் 5000 சேர் கொண்டு போய் கொடுக்குறேன்னா அதை உடச்சி தரமட்டமாக வெறும் கேமரா மட்டும் கொடுத்துட்டா எவனாருக்கு ஒத்துப்பா? தொழில் பண்ண வேண்டாமா? கேரளாவிலேருந்து வருதான் சேரு, திரும்பி போகவே போகாது. அதான் சொல்லிட்டு இருக்கான். 1 வேல சேர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். 2 வே போகிறக்கு வாடகையே வராது. அணில் குஞ்சுகள் ஆட்டம் அதிகமாக இருக்கும். பக்கத்தில் மரமெல்லாம் இல்லையாமா, ஏற மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னங்கிற தடுப்பு சுவர் ஏற்றி தடுத்து நிறுத்தி, ஐயோயோ அவங்க பண்ணுறது. குழந்தைகள்லாம் மாநாடு போயிருக்காங்க பார்த்தீங்களா? பார்க்கலையே. அவங்களாம் தான் ஓட்டு போட போகிறாங்களா? அது கிடையாதுங்க. இந்த பெரிய கட்சின்னு லெட்டர்பேடு கட்சி அறிக்கை விடுற கட்சி, பத்திரிகையாளர் சந்திக்காத தலைவர்,